தற்போதைய நிலையிலே நாம் இப்பொழுது பார்க்கின்ற போது டெல்லியிலே பல பரபரப்பான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதை நாம் சிறப்பாக அங்கிருந்து வரக்கூடிய பல்வேறு செய்திகளின் காண முடிகின்றது. குறிப்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடுத்த செய்தி, வெளிப்படையாக நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இன்றைக்கு பிஜேபி, அதாவது தேசிய முன்னணியினுடைய என்டிஏ கூட்டணியோடு இணைந்து பயணிப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய மட்டுமல்ல, மாஞ்சி ஜேஜேபி என்று சொல்லக்கூடிய சிராக் பஸ்வான், அந்த கூட்டணியும் சற்றேறக்குறைய ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கை எடுத்திருக்கிறார்கள். நிதிஷ்குமார் 12 எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜன்கல்யாண் சேர்ந்து மொத்தமாக இவர்கள் 21 இடத்தை சந்திரபாபு நாயுடு தலைமையிலே பெற்றிருப்பதையும் நாம் கவனிக்க முடிகின்றது. அதே நேரத்தில் டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்திகளினுடைய பாரதிய ஜனதா ஆட்சிக்கு தாங்கள் ஆதரவளிப்பதை அவர்கள் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் மோடி தலைமையிலான பிரதமரை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற குழப்பங்களும் சந்திரபாபு நாயுடு சார்பாக எழுப்பப்படும் அல்லது எழுப்பப்பட்டிருக்கிறது என்ற யூகமான செய்திகள் ஊர்ஜிதப்படுத்துவதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே நிதின் கட்காரி போன்றவர்கள் நிறுத்தப்படலாம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆனால் நிதின் கட்காரியை தாங்கள் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என்று மோடி, அமித்ஷா மறுத்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. RSSனுடைய மோதல் விவகாரமாக நாம் பலமுறை ஜெம் தொலைக்காட்சியில் பல விவாதங்களை நடத்தியிருந்த போதும் கூட இந்த முறை RSSலிருந்து சுப்பிரமணிய சாமியின் மூலமாக மோடிக்கு இங்கு இனி இடமில்லை என்ற குரல் தற்போது எழுந்திருப்பதையும் நாம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய சூழல் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் 23 ஆண்டுகளாக அதிகாரத்தை மட்டுமே சுவைத்துக் கொண்டிருந்த மோடி, அமித்ஷா எந்த ஒரு நிலையிலும் சமன்பாடான ஒரு அரசியலை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்றும், இந்த சூழ்நிலையில் அதிகார மேம்பாட்டை அவர்கள் கையில் தாங்கள் கொடுப்பதற்கு எந்த நிலையிலும் விரும்பவில்லை சந்திரபாபு நாயுடு என்ற செய்திகள் உண்மையிலே அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. ஆகவே நிதின் கட்காரி அந்த இடத்தில் அவர் கொண்டு வரப்படலாம். அப்படி இல்லை என்றால் ஹரியானாவினுடைய முன்னாள் கட்டார் மனோகர்லால் கட்டார் கூட அந்த இடத்திலே கொண்டு வரப்படலாம் என்ற செய்திகள் வந்திருக்கிறது. சற்று முன்னர் கிடைத்த தகவலில் பட்னாவிஸ் ராஜினாமா செய்திருக்கிறார். பட்னாவிஸ் முறையாக அவர் ஒரு RSSனுடைய கோர் டீமில் இருந்தவர். மகாராஷ்டிராவில் 30க்கும் மேற்பட்ட இடங்களை உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் கட்சி மற்றும் சரத்பவாருடைய கட்சிகள் பெற்றிருப்பதால் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இதே போன்று மோடி ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் ராஜினாமா செய்ய மறுக்கிறார் என்ற எதிர்க்கட்சிகளுடைய குரலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரதம மந்திரி போட்டியில் தாங்கள் எப்போதும் இல்லை என்று காங்கிரஸ் கட்சி உறுதிபட அறிவித்திருக்கிறது. முடிவுகள் எடுக்கும் நிலையிலும் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் இருக்காது என்று நேற்றே சோனியா காந்தி தெரிவித்திருக்கிறார். தங்கள் குடும்பமோ தங்கள் பிள்ளைகளோ இந்த நிலைகளில் ஈடுபட மாட்டார்கள் என்று அவர் தரப்பிலே சொல்லப்பட்டதனால் சரத்பவார் 83 வயதில் பல இது போன்ற செயல்பாடுகளில் அவர் முன்னோக்கி செல்வதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கிறது. ஒருவேளை மோடி பிரதமராக இல்லாத நிலையில் மோடியினுடைய அதிகாரம், அமித்ஷாவுடைய அதிகாரம் ஓங்குவது மாநிலங்களுக்கு நல்லதல்ல என்று சந்திரபாபு நாயுடு எண்ணுவது இன்னும் அரசியல் சூழ்நிலைகள் கடும் சிக்கலை தொடர்ந்து ஏற்படுத்தி இருப்பதை நாம் தொடராக பார்க்க முடிகின்றது. மீண்டும் மற்றொரு களத்தில் நாம் உங்களை சந்தித்து பல செய்திகளோடு ஜெம் தொலைக்காட்சிக்காக இணைப்பில் நீங்கள் தொடருங்கள். நன்றி.